சர்வ மீடியா தங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு நம்மளோட பேசுறதுக்காக மருத்துவர் ஸ்ரீ நித்ய சர்வானந்தா அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம் டாக்டர். இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மதத்தை சார்ந்திருக்காங்க. தனி மனித சுதந்திரம் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு மதத்திற்கும் சுதந்திரம் இருக்கிறதா? நல்ல கேள்வி. ஒவ்வொரு மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய கேள்விதான் இது. மத சுதந்திரம் என்றால் என்ன, ரிலீஜியஸ் அட்டானமி என்றால் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வியாக வைக்கப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, தனி மனிதன் சுதந்திரம், 3 பிரச்சனை நம்ம இதில் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று தனி மனித சுதந்திரம், 2வது மத அமைப்புகள் தாங்களே தங்களின் வழிபாட்டிற்கான முடிவுகளை எடுக்கவும் அந்த வழியில் பயணிக்கவும் எந்தவித தடையும் இல்லாத நிலை. 3 ஒரு நாட்டின் மக்கள் தாங்கள் விரும்பிய மதங்களை தேர்ந்தெடுத்து அதில் பயணிக்கும் உரிமை. இந்த 3 தான் மத சுதந்திரம் என்று அழைக்கப்படுகிறது. இது 3 விஷயம் ஒரு மதத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நாட்டிலே இருக்க வேண்டும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அப்படின்னா அந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு குந்தகம் வராத வகையிலே இந்த மத சுதந்திரத்தை கடைபிடிக்க வேண்டும். இதுதான் முக்கியம். இறையாண்மை என்றால் ஒரு நாட்டினை வழிநடத்தக்கூடிய அரசானது அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு, பொருளாதாரம், சமூகம், கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம், அதனுடைய தொன்மை, அதனுடைய நிலப்பரப்புகள், இவை எல்லாவற்றையும் கட்டி காக்கக்கூடிய பொறுப்பு எப்படி இருக்கின்றதோ அதே போல அந்த நாட்டு மக்கள் நலமுடன் வாழ்வதற்கு உரிய அனைத்து செயல்களையும் செய்வதை கண்டிக்கக்கூடிய, கட்டுப்படுத்தக்கூடிய உரிமையும் உண்டு. அப்போ ஒரு நாட்டிற்கு எந்த வகையிலே ஒரு மத அடிப்படையான உரிமைகள் இருக்கிறதோ அதை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அந்த அரசு கட்டுப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நாட்டில் எந்த விதமான மத கலவரங்களும் ஏற்படாது. இதில் தனி நபர் மத சுதந்திரம் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு. ஒரு மதத்தின் மீது நம்பிக்கை கொள்வதில் அந்த மனிதனுக்கு சுதந்திரம் இருக்க வேண்டும். எந்த மதத்தை நம்பிக்கை வைத்து செல்கிறாரோ அதனை புரிந்து கொள்வதற்கு தனி சுதந்திரம் இருக்க வேண்டும். ஒரு மதத்தில் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வச்சுட்டு அந்த மதத்தினுடைய அடிப்படை கருத்துக்களை எல்லாம் அல்லது முழுமையான கருத்துக்களை எல்லாம் அவருக்கு தெரிவிக்காமல் இருக்கக்கூடாது. அந்த மதமானது அவருக்கு அந்த மதத்தினுடைய அத்தனை கொள்கைகளையும், கோட்பாடுகளையும், வழிமுறைகளையும், நடைமுறைகளையும், வழிபாட்டு முறைகளையும் கொடுக்க வேண்டும். அதை அறிந்து கொள்வதற்கு அந்த தனி நபருக்கு விருப்பம் இருக்கிறது, அந்த தனி நபருக்கு சுதந்திரம் இருக்கிறது. இதை வைத்துத்தான் அந்த மனிதர் எந்த மதத்தை தான் கடைபிடிப்பது என்பதை முடிவு செய்கிறார். சரிங்களா? மத அமைப்புகளின் சுதந்திரம், மத சுதந்திரம்னு என்னன்னு பார்த்தோம். அடுத்து தனி நபரினுடைய சுதந்திரம் என்னன்னு பார்த்தோம். இப்பொழுது மத அமைப்புகளின் சுதந்திரம் என்னன்னு பார்க்க போகிறோம். ஒரு மத அமைப்பு தன்னுடைய அமைப்பினை உருவாக்கவும், கொள்கைகளை வகுக்கவும், உறுப்பினர்களை சேர்க்கவும் அவர்களுக்கு சுதந்திரம் உண்டு. ஒரு பாயிண்ட். 2வது ஃபெய்த் அண்ட் டாக்ட்ரின், தாங்கள் வகுத்த கொள்கைகளை நம்பிக்கையுடனும் உரிமையுடனும் கடைபிடிக்கும் சுதந்திரம் உண்டு. 3 அப்பாயின்மெண்ட் ஆஃப் லீடர்ஸ், மத அமைப்புகள் தங்கள் மதத்துக்கான தலைவர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய உரிமை அவர்களுக்கு உண்டு. 4 மத அமைப்புகள் தங்களுக்கு தேவையான சொத்துக்களை வாங்கவும், அதனை பராமரிக்கவும், வழிநடத்தவும், வழிபாட்டு தலங்களை உருவாக்கி கொள்ளவும் உரிமை உண்டு. மத அமைப்புகளுக்கு 4 விஷயம் இருக்கு. 1, தாங்கள் அந்த மத அமைப்புகள் தங்களுக்குரிய அமைப்புகளை உருவாக்கவும், கொள்கைகளை வகுக்கவும், அதில் உறுப்பினரை சேர்த்தவும் அவர்களுக்கு உரிமை உண்டு. அடுத்து தாங்கள் வகுத்த கொள்கைகள் மீது நம்பிக்கை வைத்து அதனுடைய உரிமையை மற்றவர்களை கடைபிடிக்க வைக்கவும் உரிமை உண்டு. தங்கள் மதத்திற்கான தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை அவர்களுக்கு உண்டு. அதற்கு அடுத்து தங்களுடைய மதத்திற்கு தேவையான சொத்துக்களை வாங்கவும், பராமரிக்கவும், வழிபாடு நடத்தவும் அவர்களுக்கு உரிமை உண்டு. இந்த 4 தான் மத அமைப்புகளுக்கான உரிமை. மேலே குறிப்பிட்ட விவரங்கள் தான் மத சுதந்திரம் என்ற கேள்விக்கான விளக்கமான தீர்க்கமான பதிலாகும். ஆகவே நண்பர்களே, மத சுதந்திரம் என்பது
அந்த நாட்டினுடைய இறையாண்மையை கட்டி காக்கக்கூடிய வகையிலே இருக்க வேண்டும் என்பதனைத்தான் அடிப்படையிலேயே ஒவ்வொரு நாடும் வலியுறுத்துகிறது. அடுத்த காணொளியிலே இன்டர்நேஷ்னல் லா ஆஃப் ரிலீஜியஸ் என்ன சொல்லுகிறது, நேஷ்னல் லாவில் எந்த அளவுக்கு நமக்கு உரிமைகள் இருக்குது என்பதனை நாம் காண்போம். இதை நிறைவு செய்வதற்கு முன்பாக அவையின் ஆத்திச்சூடி தெரிந்து கொள்வோம். பொருத்தமான ஆத்திச்சூடி. குணமது கைவிடேல். அதாவது நம்மிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை கைவிட்டு விடக்கூடாது. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நம்முடைய நல்ல குணங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று அவை சொல்லுகிறாள். ஆகவே நண்பர்களே, இது போன்ற விளக்கங்களை எல்லாம் பெறுவதற்கு சர்வம் மீடியா சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.